சவுக்கு மீடியா சேனலில் தொடங்கலாம் என்ற யோசனையே இல்லை. ஏனென்றால் கைது செய்யப்பட்டப்போ நம்ம சேனலோட மெயில் அக்கௌண்ட் இருக்கும்ல, அந்த யூடியூப்க்கான ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டை வருண்குமார் டெலிட்டே பண்ணிட்டார். பாஸ்வேர்டை வாங்கி அந்த அக்கௌண்ட்டு டெலிட்டடு. இவங்களோட நினைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேனலை டெலிட் பண்ணானா இதோட எந்திரிக்க முடியாது என்று. அதற்கு பிறகு கட்டிடம் இல்லை, நான் வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு, அலுவலகமும் சீல் வைக்கப்பட்டிருக்குன்ற புரிதலோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சா. 3 மாதம் கழித்து நான் வழக்கறிஞர்கிட்ட, சார் நான் சும்மா இருந்துட்டுருக்கேன், ஆஃபீஸை கொஞ்சம் திறந்து கொடுங்க என்று வழக்கறிஞர்கிட்ட கேட்டபோது, வழக்கறிஞர் போய் அந்த இதில் சீல் ஒட்டியிருப்பாங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, அப்போது அதை படிக்கும்போது தான் தெரிகிறது, கட்டிட உரிமையாளரிடம் காவல்துறை சாவியை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கு, அதை சீல் வைக்கல. இந்த கட்டிட உரிமையாளர் சாவி என்னிடம் இருக்கிறது என்ற விவகாரத்தை கடைசி வரை நம்மிடம் சொல்லவில்லை. அதுக்கு பிறகு, சார் என்ன சார் சாவி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வாடகை கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று கேட்ட உடனே, இருக்குது, நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் எப்போ சார் சொன்னீங்க சாவி உங்ககிட்ட இருக்குது? நான் தான் சேனலாக போய் ஆஃபீஸ் சீல் வச்சிருக்குன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாதா என்றதும் அதற்கு பிறகு சாவியை கொடுக்குறாங்க.